ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரக்கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். பொதுவாக குழந்தைகள் சக்கரவள்ளி கிழங்குனாக்கா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டா. இது போல் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஆசையாக சாப்பிடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மண் போக அலம்பிட்டு தோலை சீவிட்டு நல்லா இந்த அளவுக்கு துண்டம் துண்டமாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு வானலில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த துண்டத்தெல்லாம் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். குக்கரில் போடாமல் இது போல் வேக விடுறதே நம்ம குழையாமல் திட்டமாக பார்த்து எடுத்துக்கலாம். பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுனாக்கா இந்த கிழங்குல உப்பு ஏறிடும். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்துடுத்து. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, வேணுன்னா கடலப்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். போட்டு செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு அதோடையே கலந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கணும். பூண்டு பிடிக்கிறவா 2 பல் பூண்டை கூட நசுக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதில் போட்டுக்கணும். சாம்பார் பொடியையும் போட்டுட்டு அது நல்லா ஒரு சாம்பார் பொடி வாசனை போகிற அளவுக்கு, மிளகாப்பொடி வாசனை போகிற அளவுக்கு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதில் போட்டு பெரட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்டது தண்ணியிலே பாதி உப்பு போயிருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி கொடுத்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குன்னு சொன்னால் தான் தெரியும். சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக விரும்பி சாப்பிட்டுடுவா. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பச்சை மண் தக்காளிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த நம்ம வத்தல் போட்டு வத்த குழம்பு வைக்கிறத விட இந்த பச்சையாக போட்டு வத்த குழம்பு வைக்கிறதே நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாமும் நல்லா ஆற்றிடும். இது நம்ம பார்த்து மாடியிலேயே காய்ச்ச பச்சை மண் தக்காளிக்காய் தான். இது இங்கெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நான் எடுத்துன்னு வந்தேன் பறித்து. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதையும் இதே ஸ்டேஜிலே போட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அலம்பி வச்சுருக்கிற பச்சை மண் தக்காளிக்காயை எடுத்து நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு அந்த எண்ணெயிலையே போட்டுடணும். எண்ணெயில் போடுறதே படபடன்னு பொரியும், அது வெடிக்கும். மேலே தெளிச்சுக்காமல் பார்த்துக்கோங்க. போட்டு அது எண்ணெயிலையே ஒரு பெரட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து அதில் விட்டுடலாம். 4 பேருக்கு அப்படின்னாக்கா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். அதில் ஒரு இப்போ சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 3லேருந்து 3.5 ஸ்பூன் போட்டால் வத்த குழம்புனா கொஞ்சம் உப்பு வரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால நாங்கள் 3லேருந்து 3.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். இது நல்லா சுண்டுற வரையிலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா மிளகாப்பொடி வாசனை போய் நல்லா மணத்தக்காளிக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம்.
இப்போ பச்சை மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.